இந்த பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை கிடையாது. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லைனா உண்மையே தப்பு பண்ணியிருக்கலாம். நம்ம அதை தான் இங்கே டீப்பாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பர்சன் வந்து அவங்கள சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மனசில் நினைக்கிற மாதிரி நடந்துக்க முடியல. இட்ஸ் லைக் போலித்தனமான ஒரு வாழ்க்கை, இல்லைனா வந்து ஏதோ ஒரு போலியான சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்காங்க. இல்லைனா வந்து அவங்களால இனிமேல் அந்த இடத்துல நடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி பேரண்ட்ஸ்க்காக நடிச்சிருக்கலாம், இல்லை சூழ்நிலைக்காக நடிச்சிருக்கலாம், இல்லை அந்த பர்சன் அவங்கள பற்றினே தவறான புரிதல் வச்சுருந்துருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து போராடிட்டுருக்காங்க அட் ப்ரெசென்ட். அதனால தான் வந்து அவங்க உங்ககிட்ட இன்னும் அதை தெளிவாக இதை பற்றியும் பேசலை. பட் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து என்ன மேடம் எங்கள் காதல் கப்பலை கவுத்துட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ட்ரஸ்ட் தெம். கூடிய சீக்கிரம் வந்து காதலை சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் வந்து பர்சனல் ஸ்ட்ரகிள், ஐடென்டிட்டி ஸ்ட்ரகிள் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு போராடிட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கிறதுக்கான டைமும் ஸ்பேஸும் கொடுங்க. பி ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. ஸ்டபனானா நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட வந்து நீங்கள் 3 மாதமாக பேசலை, 6 மாதமாக பேசலை, நான் இருக்கேன், நான் போனேன், நான் கண்டுக்கல, இப்போ என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு டயலாக் பேசாதீங்க. ஓகே, இப்போ வந்திருக்கீங்க, என்ன காரணம், இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கேளுங்க. அந்த ரீசன் வந்து உங்களுக்கு வந்து சரியான காரணமாக இருந்தது அப்படின்னா திரும்ப நீங்கள் ஏற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே யூ கேன் வாக் அவே. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பர்சன் அவங்களோட பாருங்கள் இந்த முகத்திரையை கீழே விட்டுட்டாங்க. இவ்வளோ நாளாக அவன் நடிச்சிருக்கலாம், சூழ்நிலைக்காக நடிச்சிருக்கலாம், பேரண்ட்ஸ்க்காக நடிச்சிருக்கலாம், எதுக்காக வேணால் நடிச்சிருக்கலாம். இனிமேல் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னால் இனிமேல் நடிக்க முடியாது. நடித்தேன்னா நான் வந்து நிம்மதியாக என்னால் கடைசி காலம் வரைக்கும் இருக்க முடியாது. உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஓவரால் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதுதான். உங்களை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஸோ அதனால் சூழ்நிலையை தாண்டி உடைச்சிட்டு வரத்துக்கான போராட்டத்தில் தான் இருக்காங்க. ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டுருக்கு. எப்படியுமே இருக்கும் இல்லையா சூழ்நிலை, அந்த ட்ராமா இதெல்லாம் விட்டுட்டு வரணும். பட் விட்டுட்டு வரதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் சில ட்ராமா போடுவாங்க. இல்லைனா சூழ்நிலை இப்போ காமிக் எனர்ஜினா அது சில ட்ராமா போடும். இது மாதிரி ஏதோ ஒரு ட்ராமாவை அவங்க ஹேண்டில் பண்ணும். பட் அவங்க வந்து ரொம்ப நொந்துக்கிறாங்க. இந்த கனெக்ஷனை அவங்களே வந்து சாபட்டாஜ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் செல்ஃப் சாபட்டாஜ் அப்படின்வாங்க. அவங்களே வந்து இந்த கனெக்ஷனை கெடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ சீக்ரெட்ஸ். பட் உங்களுக்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்கும், கவலைப்படாதீங்க. 8 ஆஃப் கப்ஸ். அவங்க இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான். அவங்க சூழ்நிலையை விட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து எந்த சுச்சுவேஷனாக வேணா இருக்கலாம். ஆனால் அதை விட்டு வெளியில் வராங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது இந்த அரண்மனையில், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன்லி சிண்ட்ரெல்லா மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லை, பிரின்ஸும் போகலாம். இங்கே வந்து தலைகீழாக இருக்குது பாருங்கள், பிரின்ஸ் தான் உங்களை தேடி வராங்க. இட்ஸ் லைக் யூஆர் அ சூப்பர் ஸ்டார். இல்லைனா வந்து நீங்கள் தான் இங்கே பவர்ஃபுல் ஹீரோயின் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ உங்களை இங்கே பாருங்க, அப்படியே கதையே மாற்றிட்டீங்க. இங்கே இந்த ஜென்டில்மேன் தான் உங்களை தேடி துரத்திட்டு வராங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து அரண்மனையில் இருக்கீங்க. பிளாட் ட்விஸ்ட்டு. ஸோ சச் எ பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இட்ஸ் லைக் மேஜிக் மாதிரி நடக்க போகுது. இந்த பர்சன் உங்களை தேடி வந்து இந்த காதலை சொல்கிறது, இது வந்து திரும்பவும் அந்த காதலை சொல்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்க கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு கன்ஃபெஷன், அதாவது காதலை வந்து ஒத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள். அவங்க வந்து காதலை மட்டும் சொல்ல போகிறதில்ல, அவங்களோட பாஸ்ட் லைஃப் இல்லை பாஸ்ட் லைஃப்லாம் ஞாபகம் இருந்தால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது கம்ப்ளீட் சரண்டர் எனர்ஜியில் வர போகிறாங்க. இது பார், இதுதான் இதுதான் இவ்வளோ தான், இதெல்லாம் நான் பாஸ்டில் பண்ணியிருக்கேன், நான் எதையும் உங்ககிட்ட மறைக்க விரும்பலை, இதுதான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர், உன்னால் என்னை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக கேட்க போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதையும் மறைக்கிற எண்ணம் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எதையும் மறைச்சி உங்களை ஏமாற்றி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ராமா எதிர்பார்க்குறது அந்த மாதிரிலாம் நோ. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களே வந்து எல்லாத்தையும் சொல்லிட போகிறாங்க. நீங்கள் வந்து இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது வந்து குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருக்கீங்க. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி யூ ஆர் இன் த ரைட் டைரெக்ஷன். இந்த சூழ்நிலையில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணலாம், ஐம் டிவைன் ஃபெமினன் இல்லை டிவைன் மாஸ்குலின் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணலாம். பிரபஞ்சம் அல்வா துண்டு மாதிரி வந்து என் கையில் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். 7 ஆஃப் சோர்ஸ். கண்டிப்பாக ஒரு துரோகம் இந்த காதலை முறிக்கிறதுக்கு உங்களை சுற்றி நடந்திருக்கு. பட் நீங்கள் ஷூவில் இந்த 8 கால் பூச்சி அடித்து கொள்கிற மாதிரி தான் அப்படி அசால்ட்டாக இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. இதனால தான் உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. 7 ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெல் ஒர்க்காக கூட இருக்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ்.
இது வந்து ரொம்ப நாளைக்குலாம் நிலைக்காது. ஏன்னா உங்களோட காதலோட ஆழம் வந்து இந்த பர்சனுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து புரிய ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இல்லைனா வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து உங்களை விட்டுட்டு இருக்கிறது நான் சொன்னேன்னா யூ ஆர் த ஸ்டார்னு பாருங்கள், பிரபஞ்சம் மாமா அப்படிங்கிறாங்க. போதுமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனு? இங்கே நீங்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அதனால் கொஞ்சம் தலையை நிமித்திட்டே நீங்கள் நிற்கலாம். ஓகே வரட்டும் அப்படின்னு விடுங்க. மாஸ்குலினே உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள் 10 ஆஃப் வான்ஸ். இந்த ஹெவி பேர்டனை விட்டுடுங்க. நீங்கள் வந்து மேபி நீங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த டெசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே இந்த காதல் வந்து எனக்கு பெரிய பாரமாக இருக்குது, ஏன் பேசலை, எப்படி பேசலை, எதனால், அங்கே என்ன நடக்குது, நீங்கள் குழம்பி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லைனா பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே இதை நான் ட்ராப் பண்ணுறேன், இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் சரி நடக்கட்டும், எனக்குன்னு தலையெழுத்து இருந்தால் என்னை தேடி வருவாங்க. நான் வந்து என்னோடய ஃபோக்கஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பிரபஞ்ச சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த முடிவு தான் இந்த இந்த மாற்றத்தை இந்த மாஸ்குலின் எனர்ஜியில் கொண்டு வச்சு லைக் மிரர் ரியாலிட்டி. இன்றைக்கி மார்னிங்கோட ரீடிங் அதுதான். மிரர் ரியாலிட்டியில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த இந்த ரீடிங் சொல்லுது. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ரியாலிட்டியில் சொன்ன அந்த எனர்ஜி தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். அங்கே வந்து பேலன்ஸ் பற்றி தான் பேசியிருப்போம். நீங்கள் ஆல்ரெடி அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் இந்த ஹெவி பேர்டன் சுச்சுவேஷன், அதாவது ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தது, பேசாமல் இருந்தது என்ன பேரிச்சம்பழம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். இல்லை பேசாமல் இருந்த சூழ்நிலை, உங்களுக்குள்ள இருந்த அந்த நீங்கிற போட்டி எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகே நான் சரண்டர் ஆகிறேன். நம்பர் 33 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 5 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் உங்களுக்கு. கம்ப்ளீஷன் 10 2 தடவை பார்த்துட்டேன். ஸோ 10 3 தடவை இருக்குது. வா, நீங்கள் இந்த டஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே முடிய போகிறது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சரண்டர் பண்ணிடுங்க. இந்த பர்சன் உங்களுக்குன்னா எங்கேயும் ஓட போகிறதில்ல அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு காதலை கூட்டிகிட்டு வரப்போகுது. த மெஜிஷியன். வா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லாமே நடக்க போகுது. காதலை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்வியஸாக காதல் உங்கள் கைகளில் வந்து சேர போகிறது. பாட்டம் டெக்கில் இப்போ நீங்கள் தனிமையில் தான் இருக்கீங்க. உங்கள் பர்சனும் சரி இல்லை இந்த பர்சனும் சரி தனிமையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து காதலை சொல்கிறதுக்கான இந்த முகாந்திரமான வேலைகள்னு சொல்லுவாங்களே அதில் ஈடுபட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பேஷனேட் லவ். நீங்கள் வந்து சந்தேகப்படணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. யூ ஆர் அ மேஜிக்கல் பீயிங். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஸ்டார் இருக்குது. நீங்கள் இந்த பர்சனோட மனசை திருடி உங்கள் மனசில் பேட்ச் குத்திட்ருக்கீங்க, ஸ்னோ. இதுதான் பிளாக்கேஜ். இந்த பர்சன் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மார்னிங் ரீடிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மிரர் ரியாலிட்டி அதில் பாருங்கள். அந்த பர்சன் ஏன் வராமல் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். பாஸ்ட் பெயின், பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப் இல்லை பாஸ்ட் பெயின், அதுதான் வந்து அவங்கள உரைய வச்சுருக்கு. இந்த காதலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடாமல் தடுத்துருக்கு இந்த பயம். எங்கே வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவேனா, சொல்லி என் தோற்று போயிடுவேனா, ஏதோ ஒரு பயம். அது வந்து இப்போது உங்களால் வந்ததில்லை. பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப் இல்லை சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்த விதம், ஏதோ ஒரு விஷயம் இல்லை போன ஜென்மத்து பந்தம். அந்த பயத்தை கடந்து வரத்துக்கு தான் அவங்களுக்கு இவ்வளோ நாள். இங்கே பாருங்கள், ஓஷன் ரொம்ப ரொம்ப டீப் லவ் வச்சிட்ருக்காங்க உங்கள் மேலே. நீங்கள் நினைக்கிறதில்ல விட பயங்கர ஆழமான காதல் இருக்குது உங்கள் மேலே. நீங்கள் அதை கொஞ்சம் கூட சந்தேகப்பட தேவையில்லை. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க, நீ கிளம்பிப்போ, அவங்க துரத்தி வரலன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்ற. சிலக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே செய்யலாம், பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு இருந்தால் உங்களுக்கு மேபி பிரபஞ்சம் வந்து உங்களை கரியரில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். இந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாருக்கும் மண்டையாடணும்னு அவசியம் இருக்காது. இட்ஸ் லைக் இஃப் யூ ஆர் இண்டிபெண்ட், உங்களோட முடிவுகளை நீங்களே எடுக்கலாம். மேபி இந்த காதல் உங்கள்கிட்ட வரதுக்கு கொஞ்சம் நாள் தழுங்கலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே பாருங்கள், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இங்கே பாருங்கள், பிரபஞ்சம் வந்து இந்த பர்சனோட மௌனத்தை உடைக்க போகிறாங்க. பட் இது எப்போ நடக்கும்னா டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். நீங்கள் நினைக்கும் போது நடக்காது. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான, இங்கே பாருங்கள், இங்கேயும் மலை இருக்குது, இங்கேயும் மலை இருக்குது. அதாவது நீங்கள் எப்படின்னா பிரச்சனைகளை வந்து படிக்கலாம் மாத்திர ஆள். ஒரு மலை வந்து உங்களுக்கு பெரிய மலை அளவுக்கு பிரச்சனை இதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மலையெல்லாம் ஏறி சிரமப்படுற ஆள்லாம் கிடையாது. எலி மாதிரி அடியில் மலையை குடஞ்சி அந்த பக்கம் ஓடுற ஆள். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அந்த மலையை குடையிறதுக்கு நான் வந்து அந்த ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்களும் சரி இந்த பர்சனும் சரி, 2 மவுண்டைன் பார்த்துட்டு 2 பேருமே ஒரு பிளாக்கேஜை தாண்டி வரணும்.
அது என்ன பிளாக்கேஜுங்கிறது இந்த மிரர் ரியாலிட்டி ரீடிங்கில் இருக்கும். கோ அண்ட் வாட்ச் இட். இப்போ வந்து இந்த சீக்ரெட்டை நம்ம உடைக்க போகிறோம். இது உண்மையிலே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த எனர்ஜியோட வேறு ஏதாவது எனர்ஜி வந்து இருக்கா, என்ன சீக்ரெட்ஸ். ஒரு சிலருக்கு சில பர்சன்ஸ் சீக்ரெட்ஸ் மறைச்சு வைப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். நெவர் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரிப்பீட் பாஸ்ட் லெசன் அண்ட் கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன். இது வந்து உங்களுக்கு இல்லை, மேஸ்குலனுக்கு. ஏன்னா அவங்க தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பாடத்தை வந்து திரும்ப வந்து அவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா டைம் லைன் இழுக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நெவர் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. இது மேஸ்குலனுக்கும் பொருந்தும். சுயமரியாதை, அதே மாதிரி யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சரியான விஷயங்களை செய்யணும். அவங்க தான் இல்லையே, அவங்களுக்கு தான் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திங்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது வந்து லாயல்ட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கனெக்ஷனுக்கு. நீங்கள் இருக்கீங்க, ஒன்றா இருக்கீங்க, தூரமாக இருக்கீங்க, அவங்க உங்களோட காதல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து காதல் நான் இங்கே கல்யாணத்தில் முடியுது, கல்யாணத்தில் முடியல, இந்த நொடி மட்டும் வாழப்படாங்க. இந்த நொடி அவங்க உங்களோட காதல், அவங்க காதலை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அவங்களோட இன்டெகிரிட்டினா என்ன, இந்த காதலை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காதலை நீங்கள் வந்து எப்படி ஒரு வாரியர் மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து பாடம் கற்றுட்டு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. மெயின் மெசேஜ் இது தான் பிரபஞ்சம் சொல்கிறது. ஸோ இந்த பர்சன் பாஸ்ட்டில் நிறையா தப்புகள் பண்ணியிருக்கலாம், தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஸோ தப்பை திரும்ப ரிப்பீட் பண்ணால் அதுக்கு மன்னிப்பு கிடையாது, தவறுகள் மன்னிக்கப்படும். ஸோ பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விஷயம். நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிரபஞ்சம் அந்த மன்னிக்கிற விஷயத்தை விட்டுட்டு உங்களை லெசன் கற்றுக்க அனுப்பிச்சிட்டு இந்த கனெக்ஷனை தள்ளி விட்ருவாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு காத்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஓவர் இமேஜினேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. லெசனை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், யூ ஆர் லூசிங் திஸ் கனெக்ஷன். ஸோ அடுத்த தடவை லெசன் ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பயம் வரணும். ஓகே, இந்த லெசனை நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா என் காதல் கை நழுவி போகிறதுக்கான க்ரீன் சிக்னலை நானே பிரபஞ்சத்துக்கு தரேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் பிரச்சனையை சரியான பர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னா எழுதுங்களேன், ஜேர்னலில் எழுதி வைங்க, நான் இன்றைக்கி இந்த பாடம் கற்றுக்கிட்டேன். அடுத்த தடவை நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடங்களை பாருங்கள், என்னென்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் அது ரொம்ப வீக் மைண்டட்னால் அந்த எழுதி வைக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட மைண்ட் வந்து நிறைய ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஃபெமினன் நீங்கள் தான் எங்கள் ஹீரோயின். தைரியமாக தலை நிமிர்ந்து போங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.